ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு பேக் ஓப்பன் ப்ளவுஸ் ஃப்ரண்டில் டாட்டை நம்ம எப்படி பிடிச்சி ஸ்டிச் பண்ணலான்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக நான் இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டை நான் எடுத்துருக்கிறேன். ஃப்ரண்ட் பார்ட்டை எடுத்துகிட்டு நல்ல மெயின் கிளாத்தை அடியில் போட்டுருக்கிறேன். நல்ல பக்கம் மேலே வர மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே நான் லைனிங் கிளாத்தை எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்து நம்ம மெயின் கிளாத் வச்சுருக்கேன் பாருங்கள், அதுக்கு அடியில் வச்சுட்டு 3 ஒரே அளவாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணி 3 ஒரே அளவாக வச்சதுக்கப்புறமா நம்ம இந்த மார்க் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் நெக்கு, அந்த மார்க்கிங் மேலேயே நம்ம தையலை போட்டு எடுக்கலாம். தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறமா ஒரு 1/4 இன்ச் கேப் போட்டுட்டு அதில் இருக்க எக்ஸஸ் இருக்க பீஸையில் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த ஷேப்பு வர இடத்துல எல்லாம் இந்த மாதிரி சிசர் வச்சு ஒரு கட் கொடுத்துக்கலாம். கட் கொடுத்ததுக்கப்புறமா இப்போ லைனிங்கு இந்த மாதிரி உள்பக்கமாக திருப்பிட்டு இந்த லைனிங்லேயே நம்ம ஒரு அமுக்கு தையல் போட்டு எடுக்கலாம். அமுக்கு தையல் போடும்போது அந்த ஷேப்பு நம்ம நெக்கு ஷேப்பு வர இடத்துல இந்த மாதிரி ஊசியை குத்திட்டு அதுக்கப்புறமா திருப்பி நம்ம ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். ஸ்டிச் போட்டு எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு கை கொண்டு கரெக்டாக இந்த மாதிரி நீவி விட்டுக்கலாம். நீவி விட்டதுக்கப்புறமா நம்ம இப்போ அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணும்போது சூப்பராக ஃபினிஷிங் நமக்கு நல்லதாக இருக்கும். அதுக்கு மேலே நம்ம ஒரு தையல் போடணுன்னாலும் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி லைனிங்கை நம்ம இப்போ அட்டாச் பண்ணி எடுக்கலாம். லைனிங் அட்டாச் பண்ணும்போது இந்த மாதிரி கையை வச்சு மேலே இருக்க துணியை இந்த மாதிரி நம்ம இழுத்து இது பண்ணி கொடுக்கலாம். கொடுக்கும்போது அது அங்கே இங்கேயும் துணி சுருக்கம் இல்லாமல் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா அதில் இருக்க எக்ஸஸ் இருக்க பீஸையெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், இப்போ நெக்கு நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுது. பாருங்கள், உள் பக்கமாக நமக்கு ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம நீ டாட்டு பிடிச்சதுக்காக இந்த மாதிரி துணியை 2ஆக நம்ம ஃபோல்டு பண்ணி போட்டுக்கலாம். ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம டாட் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த இடத்துல இந்த மாதிரி ஊசி வச்சு இந்த மாதிரி நம்ம அடையாளம் போட்டுக்கலாம். அடையாளம் போட்டதுக்கப்புறமா நம்ம அடையாளம் போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த இடத்துல இந்த மாதிரி மார்க்கர் வச்சு நம்ம மார்க் பண்ணி எடுக்கலாம். மார்க் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம டாட்டை பிடிச்சிக்கலாம். நான் 1/4 இன்ச்சில் இந்த மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு 1/4 இன்ச்சு நான் டேப்பில் அளந்து மார்க் பண்ணியிருக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு நீளம் ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு மேலே நம்ம மார்க் பண்ணது பக்கத்தில் நம்ம அந்த மாதிரி தையல் போட்டு எடுக்கலாம்.
அடுத்த பக்கத்தில் இருக்க அந்த பக்கத்துலேயே நம்ம அந்த மெயின் டாட்டை ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நீளம் வந்து ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணி நம்ம வந்து தையல் போட்டு எடுக்கலாம். தையல் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி சென்டரில் வர டாட்டை நம்ம இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். பிடிச்சி ஒரு 1/4 இன்ச்சு அளவில் நம்ம வந்து அந்த டாட்டை துணியை பிடிச்சி நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம இப்போ தையல் போட்டு எடுத்துட்டோம். இப்போ வந்து ஆம்கோல் பக்கத்தில் வர நம்ம டாட்டை நம்ம இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். ஒரு 2 மெயின் டாட்லேருந்து ஒரு 2 இன்ச்சு கேப்பில் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 1/4 இன்ச்சு பிடிச்சி நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். அடுத்த பக்கத்துலேயும் அதே மாதிரி நம்ம மெயின் டாட்டை பிடிச்சிட்டு இந்த பக்கமாக நம்ம பிடிச்சி ஒரு 1/4 இன்ச்சு அளவில் நம்ம ஒரு தையல் போட்டு எடுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம டாட்டை நம்ம பிடிச்சிட்டேன். டாட் பிடிச்சதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம பெல்ட் பட்டி தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இது பெல்ட் பட்டி வந்து நம்ம கட் பண்ணக்கூடாது. ரெண்டும் இந்த மாதிரி ஃபோல்டாக பக்கமாக இருக்க மாதிரி நம்ம 3 பீஸு நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி 3 ஒரே அளவில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு கேப் போட்டு இந்த மாதிரி நம்ம இப்போ தையல் போட்டு எடுக்கலாம். தையல் போட்டது எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு லைனிங் இந்த மாதிரி திருப்பிட்டு அந்த லைனிங்கில் நம்ம வந்து ஒரு அமுக்கு தையல் போட்டு எடுக்கலாம். அமுக்கு தையல் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்ல பக்கமாக திருப்பிட்டு ஒரு 1/4 இன்ச்சு அளவில் நம்ம வந்து ஒரு தையல் போட்டு எடுக்கலாம். தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரே அளவில் எல்லா பக்கமும் ஒரே அளவாக இருக்கான்னு பார்த்துட்டு எக்ஸஸ் ஆகிருக்க பீஸை நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்ம பெல்ட்டு பட்டி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இனி அந்த மெயின் கிளாத்தில் வச்சு நம்ம அதை ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி சென்டரில் அந்த கூர்மையான பக்கம் பாருங்கள், அந்த சென்டரில் வர மாதிரி வச்சுட்டு அந்த சென்டர்லேருந்து நம்ம வந்து தையல் போட்டு எடுக்கலாம். சென்டர்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சு அளவில் பிடிச்சி இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையல் போடும்போது அந்த மெயின் டாட்டை இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு போல் ஃபோல்டு பண்ணி உள் பக்கமாக விட்டுக்கோங்க. விட்டுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி 1/4 இன்ச்சு அளவில் நம்ம தையல் போட்டு எடுக்கலாம். ஒரு பக்கம் நம்ம தையல் போட்டுட்டோம். அடுத்த பக்கமாக அதே மாதிரி நம்ம ஷேப்பை எடுத்து வச்சுட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பிட்டு நம்ம இது மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த பக்கத்தில் நம்ம விட்டுருக்கோம் பாருங்கள் பெல்ட்டு பட்டி, அந்த பட்டியும் நம்ம ஸ்டிச் பண்ண பட்டியும் சேர்த்து பிடிச்சி இந்த மாதிரி சென்டர்லேருந்து நம்ம தையல் போட்டு எடுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எந்த அளவில் நம்ம தையல் போட்டோமோ அதே அளவில் நம்ம இப்போ தையல் போட்டு எடுக்கலாம்.
ஒரு பக்கம் போட்டுட்டேன், அடுத்த பக்கத்தை நம்ம அதே மாதிரி போட்டு எடுக்கலாம். இன்னொரு தையல் நம்ம போட்டு எடுக்கலாம். தையல் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி உள் பக்கமாக இருக்கிறத நம்ம நல்ல பக்கத்தை வெளியே எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம இப்போ உள் பக்கமாக திருப்பி நம்ம நல்ல பக்கமாக நம்ம வெளியே எடுத்துட்டோம். எடுத்ததுக்கப்புறமா அதில் இருக்க எக்ஸஸ் இருக்க பீஸை எல்லாம் கட் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், இப்போ நமக்கு ஃப்ரண்ட் பார்ட்டு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக உள் பக்கமாக நமக்கு வந்து தையலும் தெரியாது. சூப்பராக நம்ம இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டோம். நீங்களும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.